ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சரவணன். நான் கடந்த 3 வருஷமாக டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 3-4 டாப்பிக்கில் ஒரு நாலேஜ் இருக்குது. அது உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் நம்ம அடிக்கடி வீடியோஸாக ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்த லெவலுக்கு நாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றனால ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு. நான் 2014 கிராஜுவேட் முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண என்னோட கரியர் வந்து ட்ரேடிங் தான். அந்த சமயத்துல இருந்து கன்னியாகுமரியில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது அந்த ட்ரேடிங் தான் முதல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2014 கிராஜுவேட் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணனப்ப அந்த ஒர்க்கிங் நாலேஜ் எனக்கு ஓரளவுக்கு கிளியராக என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வரைமுறை எப்படி இருக்குதுன்ற வரைக்கும் ஃபுல்லாக நாலேஜ் என்னால் கெயின் பண்ண முடிஞ்சு. 2019 கோவிட் தெரியும் உங்களுக்கு. கோவிட்-19 வந்ததுக்கப்புறம் நான் சொந்த ஊருக்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் லோக்கலில் இருக்கிற காலேஜுக்கு லெக்சரராக போயிருந்தேன். அந்த சமயத்துலையும் சரி, இதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாதுன்றது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி எதுவும் பண்ணணும் அப்படிங்கிறனால ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் நான் ஆரம்பிச்சிருந்தேன். 2020 இப்போ இந்த 5 வருஷமாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அங்கே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இப்போ இந்த சமயத்தில் இந்த டெக்ஸ்டைல் ஷாப் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறப்ப அதுக்கு தேவையான நாலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த சமயத்தில் பூமிங்காக இருந்துச்சு. 2018 இருந்தே நான் அதை கற்றுக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம பிஸ்னஸ்ன்னு வர்ற சமயத்தில் நம்ம கடை இருக்கிறது ஷாப்புங்கிறது எல்லாரும் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அதை மார்க்கெட் பண்ணி அடுத்த லெவலில் கொண்டுட்டு போகணும்னா அதுக்கான நாலேஜ் அக்கர் பண்ணுறதுனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிருந்தேன். படித்து முடிச்சுட்டு நமக்கு தேவையான நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் எனக்கு முடிஞ்ச கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ட்ரெயின் அப் பண்ணியிருக்கோம். நம்ம ஷாப்பும் ஆன்லைனில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோவில் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்புக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, முத்ரா லோன் வாங்கியிருக்கேன். அந்த லோன் வாங்குறதுக்கு நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு ஒன்று எடுப்போம் இல்லைங்களா, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு மட்டுமே 15,000 ரூபா செலவாச்சு. ஆனால் அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ்வளோ பெரிய வேலை எதுவும் இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் இல்லாமல் பண்ணுறோமே அப்படிங்கிறனால சரி இதெல்லாம் நம்ம ஒரு கைடன்ஸாக கொடுத்தா, ஏன்னா நம்மள மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும் இப்படிங்கிறவங்களுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறனால நம்ம ஆரம்பிச்சதான் நம்ம மிஸ்டர் மலர் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது 2020 இருந்தே தற்சார்பு வாழ்க்கைன்ற மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை நாமளே ரெடி பண்ணுறதுக்கான இதெல்லாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 2025 ரியல் எஸ்டேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த என்னோட நாலேஜ் வந்து நான் அடிக்கடி அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன்.